கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலன் பவுல் கொலோசியருக்கு நிருபம் எழுதும்போது 1வது நிருபம் அதன் 15வது 16வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அவர் அதர்சரமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முதற் பெயருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்துவத்தங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது சொல்கிறார், ஆவியான தேவனை நம்முடைய அந்த சொந்த கண்களால், இந்த ஒரு மாமிச கண்களால் காண முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் ஆவியாய் இருக்கிறார் என்று. ஆனால் இயேசு அவர் ஆண்டவரிலிருந்து மாம்சமாக இந்த பூமியிலே வந்தார். இயேசு நம்முடைய மனுஷ சுரூபமாக தான் இந்த பூமியிலே வந்தார். அப்போது ஒரு தடவை சீடர்கள் இயேசுவுடன் கேட்டார்கள், ஆண்டவரே, எங்களுக்கு பிதாவை காண்பியும், அது போதும் அப்படி என்று சொன்னார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், பிதாவை யாராலும் பார்க்க முடியாது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், அவராலே எல்லாம் அவர் முகாந்திரம் தான் நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ஆண்டுடைய வாயிலிருந்த ஒரு வார்த்தை, அவர் வார்த்தையினால தான் இந்த உலகத்தை படைத்தார். ஆனால் யோவான் சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும் போது வார்த்தை மாம்சமாகி பூமியிலே வந்தது அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றி சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போது நாம் பிதாவை காண வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசுவில் கூட தான் பிதாவை காணப்பட வேண்டும். அவர் மனுஷனை படைக்கும் பொழுது ஆதியாகம புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, அவர் தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய சொரூபமாகவும் மனுஷனை படைத்தார் என்று காணப்படுகிறது. அப்பொழுது தேவனுக்கு நாம் ஆவியான தேவனை நம்முடைய ஆத்மாவுக்கு தான் பார்க்க முடியுமே அன்றிய நம்முடைய இந்த மாம்ச கண்களால் ஆவியான தேவனை நமக்கு பார்க்க முடியாது. ஆனால் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் மூலம், அவருடைய வசனங்கள் மூலம் நாம் அவரை அறிந்து கொண்டிருக்கிறோம், நாம் அவரை விசுவசிக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை சொல்லுகிறது, அவர் பூமி உருவேற்படுகிற நாளுக்கு முன்னே ஆண்டவரிடத்திலே இருந்தார் என்றும் சகலதும் இயேசுவுக்கென்று கர்த்தருக்கென்று உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படுகிறது. அதனால் நாம் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஆவியானவரும் 3 பேரும் 3 தேவர்கள் அல்ல, ஒரே ஒரு தேவனும் ஒரே ஒரு சுபாவமும் ஒரே ஒரு நினைவுகளும் ஒரே ஒரு வார்த்தைகளும் உள்ளவர்கள் தான் இவர்கள். அப்போ இது 3 அல்ல, 1 என்று வேதம் தெளிவமாக படிப்பிக்கிறது. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரின் ஆவியான தேவனே, எங்களுடைய மாம்சமான கண்களுக்கு காண முடியாது எங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நேர் இருந்து துணை செய்கிறதும் எங்களோடு வருகிறதும் வசனத்தின் முகாந்தரமும் வசனமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அறிவில் நாங்கள் விசுவசித்து இந்த உலகத்தை விட்டு நாங்கள் கடந்து வரும் பொழுது ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது உம்முடைய முகத்தை நாங்கள் நேராக கண்டு நாங்கள் சந்தோஷிக்கும்படியான கிருபையும் பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்ட பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.